இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்தீங்கன்னா பாண்டியன் வந்து சரவணனை கேட்குறாரு, என்னடா ஒரு மாதிரியாகவே இருக்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்க, கதிருக்கு தோசை ஊற்றி கொடுக்க, அப்போது கோமதி வந்து என்ன பண்ணுறாங்க, நான் சுட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, அத்தை உங்களுக்கு ஏதாவது இருக்கா, நாங்கள் புருஷனும் பண்ணாடி ஏதோ ஜாலியாக தோசை சுட்டுக்கிறோம், நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சுட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அரசிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, ஹாய்னு கார்த்திகேயன் கிட்ட. அப்போ அதை பார்த்துட்டு அரசி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, பாக்கியம் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலியை வந்து அசிங்கப்படுத்தி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. உனக்கு என் மாப்பிள்ள தான் கிடச்சானா, உன்னால தான் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குது, என் பொண்ணை விட்டுட்டு உன் பின்னாடி சுற்றுறான் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து சாபம் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அஞ்சலி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்னம்மா இது, யார் இவங்க வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. அப்போது இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, என்னால் பிரியலப்பா, ஆனால் நாங்கள் தற்செயலாக தான் கோவிலில் பார்த்தோம், அந்த அம்மா அங்கேயும் திட்டிட்டு இங்கே வருவாங்க நான் எதிர்பார்க்கலன்னு. அப்போ என்ன பண்ணுறாரு அஞ்சலி அப்பா உடனே ஆட்டோ பிடிச்சி பாண்டியன் கடைக்கு வந்து, அப்போ சரவணனும் கூட இருப்பார். அப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க மாமியார் வந்து என் பொண்ணை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி காயப்படுத்திட்டு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய அவளோட லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்கா, என் பொண்ணை நான் அடக்கிக்கிறேன், உங்கள் பையனை நீங்கள் அடக்கிக்கோன்ற மாதிரி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு போக, பாண்டியனும் மன்னிப்பு கேட்குறாரு அவர்கிட்ட. இந்த கேள்விப்பட்டதான் என்ன ஆகுது, சரவணன் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கோவமாக கிளம்ப பாண்டியன் வந்து கத்துறாரு, சரவணன். அப்போ கூட அவர் மதிக்காமல் அப்படியே போகிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.